வணக்கம். அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 18 மேயிலிருந்து 24 மே வரை உள்ள வார பலனை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பமே அதிரடி அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திர பகவான் 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ஆரம்பிக்கிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த 6ஆம் இடம் தான் சத்ருஸ்தானம் சொல்லுவோம், எதிரிகள் ஸ்தானம், ரிணரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். கொடுத்த கடனை திரும்பி வாங்கிறது, ஆரோக்கியத்திலே மேம்படுவது, வழக்குகளிலே சாதகமாக தீர்ப்பை பெற்றுக்கொள்வது போன்ற நல்ல செயல்களை எல்லாத்தையுமே இந்த சந்திரன் உங்களுக்கு ஃபேமாக கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கவே வேணாம், டப்புன்னு கிடச்சிட்ருக்கும். குருவும் சந்திரனும் சுக்கிரனும் சேரக்கூடிய காலகட்டங்களிலே கொஞ்சம் வேலை மெதுவாக நடக்கும், ஆனால் நடந்துடும், கவலைப்படாதீங்க. அஷ்டமத்தில் வந்து உட்கார்றார் சந்திர பகவான்னா கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் கடகராசிக்குள்ளே வரும்போது. அப்போ கொஞ்சம் புதிய வேலைகளை தவிர்த்து எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே வாருங்கள், க்ளீனாக இருக்கும். இந்த நேரத்தில் போய் நான் எதனா வீடை மாற்றுறேன், தொழிலில் புதுசாக மாற்றிக்கிறேன், வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறேன், அதெல்லாம் வேணாம் சார், பார்த்துக்கலாம், அடுத்த வாரத்தில் நல்ல நாட்கள்லாம் வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ராசி பிரகாரம் இருக்கக்கூடிய விஷயங்களில் இது சரியாக இல்லை, அதனால் கொஞ்சம் நிதானித்து பார்த்துக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேரோடு இருந்தீங்கன்னா போதும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க தேவையை பூர்த்தி செய்வதல் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், தன் பார்வையை லாபஸ்தானத்தின் மேலே பார்க்குறார். அப்போது கொஞ்சம் குழந்தைகள் தேவையை பாருங்கள். சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறனால தேவையில்லாமல் பொது இடமான சுப முகூர்த்த வேலைகளெல்லாம் போவீங்க. சுப செலவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல போய் அங்கே போய் அவங்க ரிலேஷன் கூடலாம் வம்படிக்காமல் கொஞ்சம் இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் உங்கள் ஈகோலாம் வெளியில் காட்டி சண்டை போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய அந்த ஈகோவை வெளியில் கொண்டு வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்படி பண்ணிட்டீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இந்த வாரத்தை நடத்தலாம். வார கடைசியில் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும், உங்கள் வேகத்துக்கெல்லாம் அது கிடையாது. நீங்கள் அமைதியாக விட்டுருங்க, அது வாட்டுக்கு நிம்மதியாக போகும். புதுசாக எக்ஸ்ட்ரா வேஜாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் மட்டும் இருந்தால் போதும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ இலக்கணம் படைத்து கொண்டீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு ஆன வாரம். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே 18ஆம் தேதி மே மாதத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே உச்சம் பெறக்கூடியதான சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்குரியவர், களத்திரஸ்தானத்துக்குரியவர். அவர் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வீட்டில் நமக்கு மதுரை ஆட்சி, மீனாட்சி அம்மனின் ஆட்சி இருக்க போகிறதுன்னு அர்த்தம் ஆகிடுது. அப்போ எல்லாத்துக்கும் அமைதியாக ஆமாஞ்சாமி போட்டால் போதும். இந்த வாரம் அதிகமாக உங்களை அலட்டிக்காமல் நிதானமாக செய்தீர்களானால் காரியம் நல்லாயிருக்கும். சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்ற புதனும் உங்கள் ராசியின் 11ஆவது இடத்தை பார்க்க போகிறார், லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார்கள். அதே போல் லாபஸ்தானத்துக்குரிய செவ்வாய் ஆட்சியில் அமர்ந்து 10ஆம் இடமான துலா ராசியை பார்க்க போகிறார். அங்கே குருவின் பார்வையும் இருக்க போகிறது. அப்போது தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். புதிய தொழில் ஆரம்பங்களை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருந்தது, இப்போ புதிய ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள், தொழில் முனை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் புதுசாக நீங்கள் எல்லா காரியமும் செய்யலாம். இந்த சந்திரன் சிம்மராசிக்குள்ளார சேரும்போது பூர நட்சத்திரத்தில் வரும்போது மட்டும் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான அனைத்து விதமான ப்ராபர்ட்டியும் நல்லாயிருக்கு. குருவும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து அமரக்கூடிய காலகட்டமான
செவ்வாயிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. அதனால் உங்களுக்கான வைப்பு நல்லா இருக்கும், ஸ்ட்ரென்த் அண்ட் வைப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. குழந்தைகள் விஷயத்திலும் சரி, பொது விஷயத்திலும் சரி, தொழில் விஷயத்திலும் சரி, நீங்கள் மனசை என்ன மாதிரி டியூன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பயோரிதம் நீங்கள் டெஃபினட்டாக ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துடைய செய்தி. அப்போது நல்ல விஷயங்கள் நல்லா நடக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணி நம்மளும் அதோட குரூப் பண்ணால் ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போது இந்த வாரத்தில் எப்படி நான் இந்த வாரத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிறது நல்லது. அப்போது விஷன் நல்லா இருந்தால் மிஷன் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். விஷன் ஐடியா பண்ணிக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும். 3-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் 18 மேலிருந்து 24 மே என்ற காலகட்டங்களிலே ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பயணம் இருக்கிறது. அதில் முக்கியமாக 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரக சதுர்த்தி என்கிற நாளிலே நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிறைய கடன் பிரச்சனை சார், கடனே அடைக்க முடியல சார், எனக்கு ரொம்ப தலை சுற்றுது சார் அப்படின்னு சொல்லிட்டு கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் என்று மனதிலே கலங்கக்கூடிய ஆசாமிகளுக்கு கடன் தீர்ப்பதற்கான ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள் அன்று. அன்றைக்கு முக்கியமாக கடனை தீருங்க. கொஞ்சமான கடனை, எல்லா கடனையும் தீர்க்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சமான 1 லட்ச ரூபா கடன் இருந்தால் ஒரு 1000 ரூபாயானும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்கள்கிட்ட கடன் யாருன்னா வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கேளுங்கள். அப்படி கேட்டிங்கன்னா கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைத்துவிடும். அதனால் ஒரு நல்ல வரப்பிரசாதமான ஒரு நாள் அன்று. அதுபோல் 23ஆம் தேதி அன்று துர்காஷ்டமி அப்படின்னு இருக்குது. அன்றைக்கு துர்க்கையின் வழிபாடு ரொம்ப முக்கியம். அரளிப்பூ மாலை சார்த்தி துர்க்கையை வழிபடுவதனால இந்த சொல்லுவோம் பில்லி சூன்யம் ஏவல்லாம் வச்சுட்டாங்க சார், என்னென்ன நடக்கலை சார், தெரியல, வேலை போயிடுச்சு, தெரியல, தடையாகி போச்சு, திருமணத்துக்கு எல்லாம் பண்ணோம், கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நிறைய தடைகளை காட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த துர்க்கை எப்படி சண்ட முண்டேஸ்வரர்களை அழித்தாரோ அப்படி அதெல்லாம் அழித்து நமக்கு நன்மையை கொடுப்பார் என்ற தன்மையிலே அரளிப்பூ மாலையை சார்த்துவதும் சிவப்பு கலர் பூக்களான செம்பருத்தி, செவ்வரளி இதெல்லாம் சார்த்துவதும் அவளை வழிபடுவதும் டெஃபினட்டாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் 23ஆம் தேதி இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 பரிகாரத்தையும் செய்ய இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சத்தின் பலன் அதிகப்படும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.